கந்தசஷ்டி கவசத்தின் காப்பின் விளக்கம் சென்ற பதிவில் அறிந்து தெரிந்து கொண்டோம். இன்று கந்தசஷ்டி கவசத்தின் முதல் 10 வரிகளின் விளக்கத்தை அறிய முற்படுவோம். அன்பர்களே, கந்தசஷ்டி கவசம் அதற்கு ஒரு விளக்கமா என்று எண்ணாதீர்கள். சில இடங்களில் அதன் விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. விளக்கம் அறிந்து படுக்கின்ற பொழுது அதன் பக்தி சுவை மேலும் கூடும் என்ற காரணத்தினால் இந்த பதிவில் நாம் செய்து வருகிறோம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2 பன்மணிச் சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மையல் நடனம் செய்யும் மயில்வாகணனார் கையில் வேளாள் எனக் காக்க வென்று வந்து வரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. அன்பர்களே, ஏன் முருகனை சஷ்டியில் நோக்க என்று ஆரம்பிக்கின்றார்? 6 கவசங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக பாடுகிறார். ஆக அந்த சஷ்டிகளை நோக்க நம் வினைகள் போகும் என்பதாக இந்த பாடலை ஆரம்பிக்கின்றார். ஆகவே சஷ்டியை நோக்க சரவண பவனார். 2வது வரி சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் என்று பாடுகிறார். சிஸ்டர் என்றால் சீடர்கள், அடியவர்கள் என்று பொருள். அதாவது அடியவர் பெருமக்களை காக்க சினம் கொண்டு வருகின்ற வேலை தாங்கிய முருகா என்பதாக கொள்ள வேண்டும். பாதம் 2 பன்மணி சதங்கை. முருகனின் ஞான திருவடிகளில் 2லும் ஒளியெழுப்பும் மணிகளைக் கொண்ட சதங்கையானது கீதம் பாட கிண்கிணி ஆட. இந்த சதங்கைகள் நல்ல கீதமாக ஒலிக்க இடையில் அணிந்துள்ள அந்த மணிகளெல்லாம் அதற்கேற்ப ஆட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனன் பக்தி மயக்கம் தரும் அந்த ஆட்டத்தை ஆடுகின்ற அந்த மயில் மீது வருகின்ற மயில் வாகனனே என்று பாடுகிறார். கையில் வேளாள் என காக்க வென்று வந்து என்றால் என்ன? கையில் வேளாள் என காக்க வந்து என்று சொன்னால் போரும். கையில் வேளாள் என காக்க வென்று வந்த என்று சொல்கின்றபடியால் இப்படியாக முருகப்பெருமான் அடியவர்களாகி என்னை காக்க நான் செய்த வினைகளை எல்லாம் எனக்காக அவற்றை வென்று வருகின்ற பெருமானே என்று பாடுகிறார். வர வர வேலாயுதனார் வருக, வேலை தாங்கிய பெருமாளே வருக வருக என்று கூப்பிடுகிறார். வருக வருக மயிலோன் வருக என்று கூடுகிறார். இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக என்றார். என்ன அர்த்தம்? நீ வருகின்ற பொழுது இந்திரன் முதலாக என் திசை பாலகர்கள் போற்ற மந்திர வடிவேல் வருக. மந்திர வடிவேல் வருக என்கின்ற பொழுது பிரணவ ஞான மந்திர வடிவேலை தாங்கிய பெருமானே வருக என்று அழைக்கின்ற இந்த 10 வரிகளின் சாரத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த எளிய விளக்கத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டது போல் மற்றவர்களுக்கு பகிர்வதால் நாம் முழு பயனும்